குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சாலை பணியில் 3.23 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். 5 மணி நேரம் அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காவல்துறையை சேர்ந்த அடிஷனல் சூப்பரண்டு இன்றைக்கு வந்தாக வேண்டும் என்று எனக்கு கடிதம் கொடுத்தார்கள். எனவே இன்றைக்கு காலையில் ஏறத்தாழ 10:45 மணிக்கு நான் இங்கே இந்த வளாகத்திற்கு வந்தேன். விசாரணை அதிகாரி 11 மணிக்கு என்னுடைய விசாரணையை தொடங்கினார்கள். இப்போ நான் வெளிவரந்தனையும் விசாரணை தான் மேற்கொண்டார்கள். பல்வேறு கேள்விக்கணைகளை அவர் தொடுத்தார்கள். என்னை பொறுத்தளவிற்கு முழுமையாக ஒத்துழைக்கின்ற அந்த அடிப்படையில் என் மனதுக்கு பட்டதை, குறிப்பாக உண்மைகளை நான் அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். என்னுடைய பதில் என்பது முழுக்க 100% உண்மை கலந்தது. அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. ஏன்னா அந்த அடிப்படையில் அந்த பணியை நான் நிறைவு செய்துட்டு வந்திருக்கிறேன். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்று இதில் என்னுடைய பதிலை நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எப்போனாலும் இது சம்மந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். அரசாங்கம் திட்டமிட்டு என்னை அதில் இணைத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் இதற்கு மேல் விரிவாக எதுவும் நான் சொல்ல முடியாது. நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, அம்பு எதுன்னு எங்கே இருக்கிறார்கள், இவர்கள் அன்பு தான், இவங்க மேலே நான் கோவிச்சுக்க கூடாது எப்பயுமே. இந்த காவல்துறை என்பது 2 மாதத்துக்கு முன்னால் இந்த காவல்துறை திராவிட மாடல் ஆட்சியில் பணி செய்த காவல்துறை தான் இந்த காவல்துறை. ஆட்சியில் இருப்பவர்கள் மாறுகிறால் காவல்துறை எப்பவுமே நிரந்தரம் தான். அதில் ஒன்றும் காவல்துறை மேலே நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க முறைப்படி விசாரணை செய்தார்கள். நான் முறைப்படி முடிவு சொல்லியிருக்கிறேன்.